Crown Academy. So PG TRB Computer Science. So இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸாக இருக்கும். நம்ம அதை மட்டும்தான் வந்து ஒரு 10 கொஸ்டின் எடுத்து நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய யூனிட் வந்து ப்ரோக்ராமிங் வித் C++. ஸோ ப்ரோக்ராமிங் C++ பொறுத்தளவு C++ல் எதெல்லாம் முக்கியம் ஓகேங்களா. ஸோ நார்மல் வந்து இட் இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இருக்கிறதுனால சின்ன ப்ரோக்ராம் மாதிரி கேட்டு உங்களுக்கு வந்து கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் 1 or 2 டைம்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா தியரிஸ் வந்து வச்சு அதை வச்சு கூட மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ ப்ரோக்ராமிங் வித் C++ பொறுத்தளவு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் முக்கியங்கிறத ஒரு 10 கொஷின் ஒன்றும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் பைண்டிங் இன் த ஆர்டர் ஆஃப் தியர் அக்கரன்சஸ் ஃப்ரம் தி ஏர்லியஸ்ட் டு லேட்டஸ்ட். அப்போ ஏர்லியஸ்ட்டுங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு அர்த்தம். அப் டு அது வந்து ஒர்க் ஆகி வந்து லைக் ரன் ஆகக்கூடிய டைம் வரைக்கும் நம்ம வந்து 1 by 1 பார்க்குறோம். ஸோ அப்போ நார்மலாக ஃபஸ்ட் நீங்கள் வந்து பைண்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கனெக்டிங் எ ஃபங்க்ஷன் கால் வேரியபிள் எனிதிங். அதாவது ஒரு ஐடென்டிஃபையராக இருக்கலாம், ஒரு வேரியபிளாக இருக்கலாம், எனிதிங். அப்போ அந்த பர்டிகுலர் வேரியபிள் ஆர் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஆர் பர்டிகுலர் ஐடென்டிஃபையர் வந்து நார்மலாக ரன் டைமில் எப்போ வந்து யூஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ அப்போ நார்மலாக பைண்டிங் பொறுத்தளவு 2 விஷயம் இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பைண்டிங் வந்து 2 டைப்ஸாக வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஒன்று வந்து இயர்லி பைண்டிங். ஸோ முன்னக்கூடியே பண்ணக்கூடியது. ஸோ இட் இஸ் இயர்லி பைண்டிங். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் பைண்டிங். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் வந்து இட் இஸ் அ கம்பைல் டைம் பைண்டிங். ஸோ 3மே ஒரே நேம் தான். இயர்லி பைண்டிங், ஸ்டாட்டிக் பைண்டிங், கம்பைல் டைம் பைண்டிங், எதுனாலுமே 3மே ஒரே இது தான். இதுவே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லேட் பைண்டிங். ஸோ லேட் பைண்டிங் பொறுத்தளவு அப்படியே ஆப்போசிட். ஸோ ஸ்டாட்டிக்காக இருந்தால் இட் இஸ் டைனமிக் பைண்டிங் அண்ட் ஆல்சோ கம்பைல் டைம் இருந்தால் இட் இஸ் ரன் டைம் பைண்டிங். ஸோ அப்போ நார்மலாக என்ன பண்ணுறோம், பைண்டிங் பொறுத்தளவு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இயர்லி பைண்டிங், இன்னொன்று லேட் பைண்டிங். இயர்லி பைண்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் கம்பைல் டைம் பைண்டிங். லேட் பைண்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ ரன் டைம் பைண்டிங். அப்போ நார்மலாக வந்து இயர்லி பைண்டிங் பொறுத்தளவு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. பட் ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிள் கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி லெஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பட் இதுவே நீங்கள் லேட் பைண்டிங் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு இது மேக்ஸிமம் நம்ம ஆக்சுவலாக எங்கே லேட் பைண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வரும் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் லைக் பாலிமார்பிசம் இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து லேட் பைண்டிங் அப்படிங்கிறது வரும். இதே இது இயர்லி பைண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து நார்மலாக இருக்கும். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது வந்து உங்களுக்கு இயர்லி பைண்டிங் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நார்மலாக பைண்டிங்கில் உள்ளது ரைட். ஸோ அப்போ நார்மலாக பைண்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கனெக்டிங் எ ஃபங்க்ஷன் கால் ஆர் வேரியபிள். இட் இஸ் டிசைட். ஸோ நார்மலாக என்ன டிசைட் பண்ண விச் ஃபங்க்ஷன் ஆர் விச் வேரியபிள் வில் பி யூஸ் அட் ரன் டைம், எது வந்து யூஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும். ஸோ 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இயர்லி பைண்டிங், இன்னொன்று லேட் பைண்டிங். ஸோ இப்போ இதை பொறுத்தளவு வந்துட்டு இப்போ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். நேம் பைண்டிங், மெமரி பைண்டிங், டைப் பைண்டிங், லேட் பைண்டிங் அண்டு லிங்க் டைம் பைண்டிங். ஸோ இதை வந்து நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன். இப்போ இந்த இடத்துல இந்த பைண்டிங்லாம் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேமுங்கிறது நம்ம வைக்கக்கூடிய நேம். அப்போ நம்ம எதுக்கெல்லாம் நம்ம வந்து நேம் வைப்போம் ஒரு ப்ரோக்ராமில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐடென்டிஃபையர் நேம் வைக்கலாம், வேரியபிள் நேம் வைக்கலாம், ஃபங்க்ஷன் நேம் வைக்கலாம், கிளாஸ் நேம் வைக்கலாம், ஆப்ஜெக்ட் நேம் வைக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம நேம் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த நேம் பைண்டிங் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது ஓகேங்களா. தென் மெமரி பைண்டிங் அப்படிங்கிறது இப்போ நம்ம கொடுக்குற வேரியபிளுக்கு வந்து என்னவாக இருக்கும், நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா பர்டிகுலர் எங்கே ஸ்டோர் ஆகுது, அப்போ என்ன மெமரி லொக்கேஷனில் வந்து அது பைண்டிங் ஆகுதுன்னு சொல்லக்கூடியதான் மெமரி பைண்டிங். அதே மாதிரி டைப் பைண்டிங் பொறுத்தளவு வந்து விச் டைப் ஆஃப் டேட்டா டைப், நம்ம என்ன டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுறோம், இன்டா, ஃப்ளோட்டா, கேரா அந்த மாதிரி வந்து டைப் அப்படிங்கிறது இட் இஸ் டேட்டா டைப்னு அர்த்தம். அதே மாதிரி லேட் பைண்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ரன் டைம் பைண்டிங். ஸோ இப்போ நார்மல் ரன் டைம் பைண்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ லாஸ்ட் ஸ்டேட். ஏன்னா நம்ம வந்து கம்பைல் டைம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரன் பண்ணி ஆன்சர் பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து லேட் பைண்டிங் அண்ட் ரன் டைம் பைண்டிங் அப்படிங்கிறது தான் கடைசியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ 4th ஆப்ஷன் வந்து கடைசியாக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே எல்லாமே 4th ஆப்ஷன் லாஸ்ட் தான் இருக்குது ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் டைம் பைண்டிங். அப்போ நம்ம ஒன்ஸ் ஒரு வேரியபிள் டெக்ளேர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு வேல்யூ வந்து வெளியிலேருந்து வருதா இல்லை உள்ள நம்ம அசைன் பண்ணுறோமா, அப்போ அந்த லிங்கிங் ஓகேங்களா. இப்போ இந்த ஆர்டர் படி நீங்களே பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆர்டர் படி வரும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து நம்ம வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது நீங்கள் வந்து ஒரு
நம்பரை வந்து நம்ம இன்புட் வாங்கணும். அப்போ நம்ம நம்பரை இன்புட் வாங்கணும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், அது என்ன டேட்டா டைப்புங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன நம்பரா ஸ்ட்ரிங்கா அதை வச்சு தான் நம்ம அடுத்து வந்து நேம் வைக்க போகிறோம். அப்போ இப்போ வந்து நான் நம்பர் வாங்க போகிறேன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் டைப் பைண்டிங். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து 3. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் வந்து வைப்போம். இப்போ நான் ஏஜ் நான் வந்து இன்புட் வாங்குறேன் அப்படின்னா ஏஜ்னு நம்ம வைக்கிறோம். அப்போ ஏஜுங்கிறது நேம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளுக்கு. ஸோ இட் இஸ் நேம் பைண்டிங். அண்டு இப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும், நார்மலாக வந்து அது எந்த மெமரியில் வந்து நம்ம அதுக்கு அலோகேட் ஆகிருக்கோ அதோட வந்து லிங்க் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லிங்க் பைண்டிங். தென் அதுக்கப்புறம் அந்த மெமரியில் என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தென் லாஸ்ட் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஆர்டர். ஸோ 3 1 5 2 4. ஸோ 3 1 5 2 4 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். எஸ், ஆன்சர் ஏ வந்து 3 1 5 2 4. அப்போ நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னவா இருக்குது, டைப் பைண்டிங், அதுக்கப்புறம் நேம் பைண்டிங், அதுக்கப்புறம் லிங்க் டைம் பைண்டிங், மெமரி பைண்டிங் அண்டு ரன் டைம் பைண்டிங். அப்போ நார்மலாக வந்து இங்கே நேம் பைண்டிங் பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி சொன்னதாக அது வந்து வேரியபிள் நேமாக இருக்கலாம், ஐடென்டிஃபையர் நேமாக இருக்கலாம், ஃபங்க்ஷன் நேமாக இருக்கலாம், கிளாஸ் நேமாக இருக்கலாம். பட் இதுவே வந்து மெமரி பைண்டிங்காக இருக்குது அப்படின்னா அதில் உள்ள மெமரி ரைட்டுங்களா. ஸோ இட் டிசைட்ஸ் வென் ஆர் வேர் இன் தி மெமரி த டேட்டா வில் பி ஸ்டோர்டு. நம்ம டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிற மெமரி அட்ரஸ், மெமரி லொக்கேஷன் வந்து இது பண்ணுறது. இப்போ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்பைல் டைம் மெமரி இதில் வந்து இருக்குது. அது மாதிரி லோடிங் டைம், ரன் டைம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் டைப் பொறுத்தளவு டேட்டா டைப் தான். ஸோ நார்மல் வந்து வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உள்ளே பார்க்குறது ரைட்டுங்களா. ஸோ பைண்டிங் டைம் இட் ரெஃபர்ஸ் டு தி பாயிண்ட் அட் விச் a programming language element is associated with a property. அப்போ ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து எங்கெங்கே எப்படி அசோசியேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது பேர் தான் பைண்டிங். ஸோ a programming language element is associated with the property. பட் நம்ம என்ன ஆர்டர் படி கேட்டிருக்கோம் அப்படின்னா இயர்லியஸ்ட்லேருந்து லேட்டஸ்ட் வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டைப் பைண்டிங். ஸோ த டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் and the expression is usually fixed at the compile time. So for example, say integer x in C++. And name binding. So it associating the variable or function identifiers with the memory location often during the compilation, but sometimes it postponed to the link time. So அப்போ number 2 வந்து என்ன நேம் வந்து வேரியபிள் நேம் வைக்கிறோங்கிறது. மூணாவது லிங்க் டைம் பைண்டிங் பொறுத்தளவு it occurs when and some of the external references in the multi-file programs are resolved. Then அதுக்கப்புறம் memory finding fourth வந்து so the actual allocation of memory address எங்கே இருக்குது, அதில் வேல்யூஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம், நம்ம எப்படி வந்து வேல்யூ ரீட் பண்ணுறோம். ஸோ it can occur at a load time or run time. It is depending on static or dynamic allocation. Then லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா it is late binding or runtime binding. So late binding நம்ம இன்னொரு பேர் வந்து dynamic binding or runtime binding சொல்லியிருக்கோம். So late binding பொறுத்தளவு it determines which function or method to execute during the program execution. For example, virtual functions in C++. அப்போ இதுதான் வந்து binding பொறுத்தளவு order. So first type binding, அதுக்கப்புறம் name binding, link time and memory binding and also late binding. And question number 2 பாருங்க, find the error. just error கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பாருங்கள், பார்த்துட்டு என்ன கான்செப்ட்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். ஸோ எடுத்தோடனே வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேருந்தே பார்த்துருங்க. ஸோ இந்த இது வேறு இது வேறு. ஸோ மெயினில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டி. அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், டெஸ்ட்டுங்கிற ஒரு கிளாஸுக்கு வந்து டீன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ கிளாஸ் டெஸ்ட்டுங்கிறது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே கிளாஸ் டெஸ்ட்டு தான். நம்ம என்ன பண்ணுறோம், டி டாட் டிஸ்பிளே. அப்போ இந்த கிளாஸில் உள்ள டிஸ்பிளேங்கிற மெத்தடை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து உள்ள டிஸ்பிளே பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஸோ ரிட்டன் 0 அந்த மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் தி எரர் தான் கேட்குறாங்க. இப்போ இப்படி கொடுத்தா என்ன எரர் வரும், நம்ம வந்து கரெக்டாக டிஸ்பிளே வந்து உள்ளே கொடுக்குறோம், டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி உள்ள கோடிங்கை நீங்கள் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த கிளாஸ் நேமும் இந்த மெத்தட் நேமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டார். அப்போ இங்கே என்ன கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டார் ப்ரோக்ராமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்பப்பெல்லாம் வந்து கிளாஸை வந்து நம்ம அந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னவாகும், நம்முடைய ப்ரோக்ராமில் கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டார்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டார் பொறுத்தளவு
கிளாஸ் நேமும் இதனுடைய நேமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ என்னது அந்த பர்டிகுலர் மெத்தட் நேமும் கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டார். அது மாதிரி இட் டஸ் நாட் ஹவ் எனி ரிட்டன் டைப். ஸோ உள்ள எந்த ரிட்டன் டைப்புமே இருக்காது. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்குள்ளே மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ இட் டஸ் நாட் ஹாவ் எனி ரிட்டன் டைப், நாட் ஈவன் வாய்டு கூட ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அது மாதிரி இட் இஸ் இன்வோக்டு ஆட்டோமேட்டிக்கலி. நம்ம என்னது மற்ற மெத்தடாக இருந்தால் தான் நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் வச்சு அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இல்லைன்னா அந்த மாதிரி கால் பண்ண வேண்டியது. ஏன்னா நீங்கள் வந்து கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இன்வோக் ஆகி கால் ஆகி ஒர்க் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கால் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இட் இஸ் இன்வோக்டு ஆட்டோமேட்டிக்லி when the object is created. அதே மாதிரி இட் கேன் பி ஓவர்லோடு. நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நார்மலாக வந்துட்டு எப்படி மற்ற ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் ஓவர்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் வந்து ஓவர்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு டீன் இருக்குது. நம்ம வந்து டெஸ்ட்டுங்கிற கிளாஸுக்கு டீங்கிற ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். அப்போ அந்த நேரம் என்ன ஆகும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். பட் இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஆஃப் இன்ட் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டெஸ்ட்டு இன்ட் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இட் இஸ் ஏ பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே பெராமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நார்மலாக கன்ஸ்ட்ரக்டர் டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்று வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே எந்த பெராமீட்டருமே இருக்காது. நம்பர் 2 வந்து பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ உள்ள ஆர்குமெண்ட்ஸோடு சேர்த்து கொடுக்குறது. தென் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அது மாதிரி பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஆல்சோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த 3 கான்செப்ட்டுமே இருக்குது. இதுவோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அந்த மாதிரி விஷயங்களும் உள்ளே இருக்குது. ரைட்டா? பட் இங்கே நமக்கு உள்ளே கொடுத்துருக்கிறது வந்து பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே பெராமீட்டரும் சேர்த்து ஆர்கியூமெண்ட்டும் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும். பட் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வெறும் டெஸ்ட்டு டீ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நம்ம எந்த வேல்யூ நம்ம ஆர்கியூமெண்ட்டாக உள்ளே பாஸ் பண்ணலை. ஸோ அப்போ என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல எரர் தான் வரும். என்ன எரர் வரும் அப்படின்னா தட் இஸ் நம்ம எங்கே சொல்லிட்டு வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது சொல்லிட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இட் இஸ் எரர் நோ மேட்சிங் கன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா நம்ம வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி ஜஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் நேம் தான் கால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். பட் இங்கே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து பெராமீட்டர் உள்ளே இருக்குது. ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகாது. ஸோ தட் எரர் நோ மேட்சிங் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? ஸோ மற்றபடி நோ எரர் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து மிஸ்டேக்காக இருக்குது, கண்டிப்பாக எரர் வரும். அவுட்புட் 0ங்கிறதும் தப்பு, எரர் டிஸ்பிளே நாட் அக்சஸபிள்ங்கிறதும் தப்பு. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எரர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பி எரர் நோ மேட்சிங் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். த எரர் அரைசஸ் பிகாஸ் த கிளாஸ் டெஸ்ட் ஹாஸ் ஏ பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். நம்ம சொன்ன அதே தான். ஸோ வந்து உள்ள பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்து உள்ளே இருக்குது. ஸோ வென் வி கேன் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் டெஸ்ட் டி the compiler looks for a default constructor. ஸோ அப்போ உள்ள உங்களுக்கு என்னவா இருக்குது, நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டராக இருக்குது. பட் நம்ம இப்போ கொடுக்குறது வந்து என்னவா இருக்குது, நார்மல் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம உள்ள கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எரர் அக்கர் ஆகுது. ஸோ சின்ஸ் the only constructor requires an argument, so the compiler throws an exception, error no matching function for call to test. So to fix this we can either provide the default constructor. நம்ம உள்ள இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம், இந்த ஆர்குமெண்ட் இல்லாமல் வெறும் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருந்தா ஒர்க் ஆகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆர் பாஸ் எ வேல்யூ டூரிங் தி ஆப்ஜெக்ட் கிரியேஷன். இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே கிரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் டி ஆஃப் 10 இந்த மாதிரி கொடுத்தீங்க, அந்த 10ங்கிறது உள்ளே பாஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கலாம். ஸோ திஸ் ஹைலைட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். If a user defines any constructor, the compiler does not automatically generate a default constructor. So this is an essential principle in object programming and class design, ensuring the objects are always initialized properly. நம்ம கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஆப்ஜெக்ட் கொடுத்தா தான் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த கிளாஸ் ஃபீச்சர் வித் இட்ஸ் பர்பஸ். ஸோ 4 விஷயங்கள் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர், டெஸ்ட்ரக்டர், டெம்ப்ளேட்டு, அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இப்போ தான் ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். எப்போனா ஆப்ஜெக்ட் வந்து என்னது ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலைஸ் ஆகும்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் இன்வோக் ஆகி ஒர்க் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு வந்து பி வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா இட் இனிஷியலைஸ் ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி. ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளது ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் அப் த ரிசோர்ஸஸ் ஆட்டோமேட்டிக்கலி. சி பாருங்கள் ரீயூஸ் and extend existing the class functionality. and D பார்த்தீங்க அப்படின்னா generalize the class or function for the multiple data types இருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் பொறுத்தளவு B வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா இன்ஸ்லைஸ் ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி.
அப்போ டெஸ்ட்ரக்டாருங்கிறது அப்படியே ஆப்போசிட். அப்போ நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணி ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறோமோ, கடைசி வந்து அந்த கிளாஸ் ஒர்க்கு ஆப்ஜெக்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா கடைசி நம்ம எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணுறோம். ஸோ அப்போது வந்து டெஸ்ட்ரக்டாருங்கிறது இட்ஸ் க்ளீன் அப் த ரிசோர்ஸஸ் ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ 1 வந்து பி, 2 வந்து ஏ. அப்போ 1 வந்து பி, 2 வந்து ஏன்னு ஏபி ரெண்டுமே வந்து உள்ளே இருக்குது. இது நான் அடுத்து பாருங்கள். ஸோ எஸ் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பி வந்து 1, அதே மாதிரி வந்துட்டு ஸோ ஆப்ஷன்ஸ் 1 வந்து பி கரெக்டாக இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இட் இன்ஸ்லைஸ் த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி. அண்ட் வந்து நம்பர் 2 வந்து டெஸ்ட்ரக்டர் வந்து இன்ஸ்லைஸ் தி ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி. அதே மாதிரி சி வந்துட்டு டெம்ப்ளேட் பொறுத்தளவு நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், நார்மலாக கிளாஸு ஆர் ஃபங்க்ஷன்ஸு அதை வச்சு ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனி டேட்டா டைப்பில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னவா இருக்கணும், டெம்ப்ளேட் பொறுத்தளவு சி வந்து டி. அப்போ 3 வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா டிங்கிற ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. ஏன்னா நம்ம இப்போ டெம்ப்ளேட் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஸோ அது எந்த விதமான கிரியேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிளாஸஸ் தட் கேன் ஒர்க் வித் எனி டேட்டா டைப். எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் மல்டிபிள் டேட்டா டைப் வந்து ஒரு கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் தான் சொல்கிறோம். ஸோ அப்போ நார்மலாக டெம்ப்ளேட்டுங்கிறது ஜென்ரலைஸ் த கிளாஸஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஃபார் தி மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். ஸோ ஆப்ஷன் 3 வந்து டி. அண்ட் 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் த ரீயூஸ் அண்ட் எக்ஸ்டென்ஸ் எக்ஸிஸ்டிங் த கிளாஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. லைக் முன்னாடி பேஸ் கிளாஸில் என்ன இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், டெரிவேட்டிவ் கிளாஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ரீயூஸ் அண்ட் எக்ஸ்டென்ஸ் சம் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் கிளாஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ 1 வந்து பி, 1 வந்து பி, ஸோ 2 வந்து ஏ, அண்ட் 3 வந்து டி, அண்ட் 4 வந்து சி. ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன். ஸோ வந்து பி தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1 வந்து பி, 2 ஏ, 3 டி, அண்ட் 4 சி. So the C++, the features it enhance the OOP design. For example, constructor பொறுத்தளவு it automatically initialize the object, like simplifies the object creation. And destructor பொறுத்தளவு it clean up the memory or resources when an object is destroyed, like some of the preventing the like நம்ம ஆப்ஜெக்ட் வந்து டெஸ்ட்ராய் எப்போ ஆகும் அப்படின்னா நம்ம எப்போ வந்து அந்த ஆப்ஜெக்டோடைய இது வந்து ஃபுல்லாக முடியுதோ அப்போ உங்களுக்கு என்ன டெஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கால் ஆகுதோ அதே மாதிரி டெஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும் அப்படின்னா எப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக முடியுதோ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ வந்து கால் ஆகும். அப்போ வாட் இஸ் த மீனிங், நம்ம வந்து இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. அண்ட் டெம்ப்ளேட் பொறுத்தளவு இட் அலோஸ் சம் ஆஃப் தி ஜெனரிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் டெம்ப்ளேட் ஆஃப் கிளாஸ் டி ஆர் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒர்க் ஆகும். அப்போ என்ன டைப்ஸ் வந்து உள்ளே கொடுக்குறோமோ அது வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு டெம்ப்ளேட் கொண்டு வரோம். அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்தளவு இட் ஃபெசிலிட்டேட் தி கோட் ரீயூஸ் பை சம் ஆஃப் தி டெரைவிங் த நியூ கிளாஸஸ் ஃப்ரம் தி பேஸ் கிளாஸஸ். ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் 4th ஒன் பாருங்கள். அண்ட் 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்மால் ப்ரோக்ராம். ஸோ ஆக்சுவலாக என்ன மாதிரியான ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதுவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு இது வந்து நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் என், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு என் அப்படின்னு இருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாய்டு டிஸ்பிளே, நம்ம வந்து நேம் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி உள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ சேம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு மெயின் ஆஃப் ஸோ ஸ்டூடெண்ட் எஸ். ஸோ இங்கேயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் எஸ்ன்னு வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு எஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். எஸ் டாட் டிஸ்பிளே வந்து நம்ம கால் பண்ணுறோம். பட் நம்ம இங்கே என்ன செய்யலை, சேம் அந்த பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம இது பண்ணலை. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான எரர் வரும் அப்படின்னா இட் இஸ் கம்பைல் டைம் எரர் வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து உங்களுக்கு வந்து கம்பைல் ஆகும்போதே உங்களுக்கு இந்த எரர் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா. ஸோ கம்பைல் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கான அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு இதாகலங்கிறது உங்களுக்கு வந்து கம்பைல் டைம்லேயே தெரிஞ்சிடும். ஸோ வந்து பிளாங்க் அவுட்புட்லாம் பிரிண்ட் பண்ணாது, ரன் டைமோ இல்லை கார்பேஜோ வராது. ஸோ கம்பைல் டைம்லேயே வந்து இந்த எரர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சேம் அதே இதுதான். ஸோ திஸ் ப்ரோக்ராம் ஃபோக்கஸஸ் ஆன் தி கன்ஸ்ட்ரக்டர் இன் C++ classes. ஸோ த கிளாஸ் ஸ்டூடெண்ட் defines a parameterized constructor. So நம்ம student of string n கொடுத்துருக்கோம். So this means that whenever an object of student is created, so the constructor must be provided with a
ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஸ்ட்ரிங் எஸ் மட்டும் தான் கொடுக்குறோமே தவிர நம்ம ஆர்குமெண்ட் எதுவுமே நம்ம வந்து உள்ளே கொடுக்கல. ஸோ உங்களுக்கு அது என்ன ஆகும், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் தேடும். பட் நம்ம வச்சிருக்கிறது பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல எப்பயும் போல நோ மேட்சிங் ஃபங்க்ஷன் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஏ கம்பைல் டைம் எரர், நாட் ஏ ரன் டைம் எரர். ஏன்னா பிகாஸ் த கம்பைலர் செக்ஸ் த கன்ஸ்ட்ரக்டர் அவைலபிலிட்டி டூரிங் த செமாண்டிக் அனாலிசிஸ். பட் இது நம்ம வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட் எஸ் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்தாலும் கரெக்டு தான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆர்குமெண்ட் இல்லாமல் கொடுத்தாலும் ஆன்சர் வரும். இல்லை இந்த ஆர்குமெண்ட்டுக்கு இங்கே நீங்கள் இன்புட் கொடுத்தாலும் ஆன்சர் வரும். ஓகேங்களா. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ரிகார்டிங் தி C++ டெம்ப்ளேட். ஸோ இப்போ லாஸ்ட்டில் தான் பார்த்துட்டு இருந்தோம். டெம்ப்ளேட் பொறுத்தளவு வந்துட்டு அது மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அப்போ எ சிங்கிள் டெம்ப்ளேட் கேன் ஒர்க் வித் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டோட பார்த்துட்டு இருந்தோம், டெம்ப்ளேட் இட் அலோஸ் த கிரியேஷன் ஆஃப் ஜெனரிக் கிளாஸஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதுவுமே வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ மிச்சம் இருக்கிறது பி அண்ட் சி தான் இருக்குது. பி அண்ட் சியில் பாருங்கள், பி பாருங்கள், டெம்ப்ளேட் சப்போர்ட் டைப் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங். அப்போ மல்டிபிள் டேட்டா டைப் அதை அலோவ் பண்ணதுனால இது என்ன அர்த்தம், டைப் இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ இதுவுமே வந்து ட்ரூ கான்செப்ட் தான். ஸோ அப்போ சி தான் வந்து ஃபால்ஸாக இருக்கணும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெம்ப்ளேட் ஆர் ரிசால்வ்ட் அட் ரன் டைம் யூஸிங் த லேட் பைண்டிங். அப்போ டெம்ப்ளேட் ஆர் ரிசால்வ்ட் அட் ரன் டைம் யூஸிங் த லேட் பைண்டிங். ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ மற்ற ஏபிடி மூணுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட், சி மட்டும் தான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஏன் அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, the C++ template it enable the generic programming, it allowing the functions and the classes to operate on the multiple data types. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஜெனரிக் கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்தளவு அதுக்குள்ளே இன்ட்டு ஃப்ளோட்டு யூசர் டிஃபைன் டைப்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அது மாதிரி இட் இஸ் ஏ டைப் இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா. அது மாதிரி கம்பைல் டைம் ரெசல்யூஷன்ஸ் பொறுத்தளவு the template types are determined at compile time, not run time. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து ரன் டைம் கொடுத்துருக்கோம். பட் வந்து எப்போ உங்களுக்கு இதாகும் அப்படின்னா கம்பைல் டைம்லேயே வந்து உங்களுக்கு டிட்டர்மினேட் ஆயிரும். ஸோ தட் இட் இஸ் எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சி வந்து ஃபால்ஸு. ஏன்னா அந்த இடத்துல ரன் டைம் பதிலாக கம்பைல் டைம் இருந்திருந்தால் அது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். பட் நமக்கு இருக்கிறது ரன் டைம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். So the statement C is false because the template instantiation is resolved during the compilation. அது மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இதுமாதிரி ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ த டெம்ப்ளேட்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு இன் STL. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, STLங்கிறது ஸ்டாண்டர்டு டெம்ப்ளேட் லைப்ரரி. ஸ்டாண்டர்டு டெம்ப்ளேட் லைப்ரரி கண்டென்ட்ஸ் லைக் வெக்டார், ஸ்டாக்கு அண்ட் மேப்பிங், டேட்டா ஸ்ட்ரக்சரிங். ஓகேங்களா. ஸோ என்னென்ன அந்த மல்டிபிள் டேட்டா டைப்ஸுங்கும் போது நம்ம நார்மலாக இன்ட்டு ஃப்ளோட் மட்டும் இல்லாமல் ஸ்டாக்கு, கியூ அந்த மாதிரி எல்லா விதமான டேட்டா ஸ்ட்ரக்சரிங் கான்செப்டும் உள்ளே இருக்குது. ஸோ தே கம்பைன் த பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி வித் ஸ்ட்ராங் டைப் சேஃப்டி. அண்ட் 6th ஒன் பாருங்கள், வாட் வில் பி தி அவுட்புட். ஸோ நமக்கு வந்து லைக் ஒரு சின்ன கோடிங் கொடுத்துருக்கோம். இந்த கோடிங் பொறுத்தளவு என்ன மாதிரியான கான்செப்ட்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே வந்து கிளாஸ் பேஸ்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி கிளாஸ் டெரைவ்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெரைவ்டுங்கிற கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பேஸ் கிளாஸை வந்து உங்களுக்கு இன்ஹெரிட் பண்ணி உள்ளே ஏதோ கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ப்ரோக்ராம் பாருங்கள், பேஸ் பி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் டெரைவ்டு டி. அப்போ பேஸ் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து பி, டெரைவ்டு கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் வந்து டி. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஆம்பர்சன் டி. அப்போ என்ன பண்ணுறோம், டியை வந்து நம்ம பிக்கு அசைன் பண்ணுறோம். அப்போ இதுக்கப்புறம் என்ன அர்த்தம், பிங்கிற இது வந்து கர்சர் உங்களுக்கு எதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா வந்து டெரைவ்டு கிளாஸை தான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணும். அப்போ இப்போ பி வந்து நம்ம ஷோ பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா என்ன இருக்கும், ரெண்டுலேயுமே ஷோ இருக்குது, இங்கேயும் ஷோ இருக்குது, இங்கேயும் ஷோ இருக்குது. பட் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டெரைவ்டு வந்து நம்ம வந்து பேஸ் கிளாஸ்க்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம். அப்போ இப்போ பேஸ் கிளாஸோடைய ஆப்ஜெக்ட்டும் எதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா டெரைவ்டு கிளாஸை தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ அப்போ அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னா டெரைவ்டு அப்படிங்கிற ஆன்சர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் டெரைவ்டு. ஏன் வந்து இதை வந்து பாஸ் பண்ணுது அப்படின்னா இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல்னு ஒரு வார்த்தை வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், விர்ச்சுவலாக வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து மேலே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் அந்த இடத்துல விர்ச்சுவல் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு என்னவா இருக்கலாம், ஆப்ஷன் வந்து இங்கே வராமல் பேஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலாம். ஓகே. பட் இங்கே விர்ச்சுவல் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டெரைவ்டுங்கிற ஆப்ஷன் கிடைக்குது. எஸ், ஆன்சர் வந்து பி, டெரைவ்டு.
ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா this program demonstrate the polymorphism using the virtual functions. So the base class defines a virtual function. So virtual void show அப்படிதான் கொடுத்துருக்கோம். So when a function is declared as virtual means it enables a runtime polymorphism, that is late binding அப்போ last binding அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? So it enables runtime polymorphism. So this means that the function call it will be resolved at runtime depending on the actual type of the object being pointed to. So not the type of the pointer. அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா a pointer of type B is created. So the object D is type derived is created. Then we have to assign the P equal to ampersand D. அப்போ என்ன அர்த்தம்? The base pointer now point to the derived class object. So when B show கொடுத்தீங்க அப்படின்னா is executed the program to check the type of an object that P points to. அப்போ Pங்கிறது நார்மலாக மேலே உள்ள பேஸ் கிளாஸ் தான். ஓகேங்களா? பட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் மேலே since P point to an object of derived, so that derived version of show is executed. So answer வந்து என்ன கிடைக்குதுன்னா derived answer கிடைக்குது. In case if the keyword virtual was omitted in the base class means the output would have been base, because then the call would be resolved using the compile time binding, that is early binding வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ ஆப்ஷன்லாம் ஆன்சர் வந்து மாறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம மேலே விர்ச்சுவலும் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து டெரிவேட்டிவ் கிளாஸ் வந்து நம்ம பேஸ் கிளாஸ்க்கு அசைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு டெரிவேட்டிவ் கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த டெரைவ்டுங்கிற ஆன்சர் வந்து உங்களுக்கு உள்ள டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? அண்ட் 7th ஒன் பாருங்கள். ஸோ அசெஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஸ்ட்ரீம் it cannot be used for both reading and writing to files. அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸ் ப்ரொவைட் தி அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபார் தி இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அசெஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஃபைல் ஸ்ட்ரீம் தான். ஃபைல் ஸ்ட்ரீம் பொறுத்தளவு போத் ரீடிங் அண்ட் ரைட்டிங் த ஃபைல்ஸுங்கிறது தான் கரெக்டு. இந்த இடத்துல கெனாட்டுன்னு இருக்குது. இப்போ கெனாட் இல்லாமல் கேன் F stream can be used for both reading and writing to files இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. பட் இப்போ இந்த இடத்துல cannot இருக்கிறதுனால இந்த அசர்ஷன் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஃபால்ஸு. ஓகேவா? ஸோ அசர்ஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏ இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? இங்கே ஏ அண்டு ஆர் ரெண்டுமே ட்ரூன்னு இருக்குது. இது ரெண்டுமே தப்பு. இங்கேயும் ஏ வந்து ட்ரூன்னு இருக்குது, தப்பு. ஏ இஸ் ஃபால்ஸ்னு டி தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த இடத்துல கேன் இருந்தால் ஓகே. ஏன்னா எஃப் ஸ்ட்ரீம் பொறுத்தளவு ரீடிங் அண்ட் ரைட்டிங் டு த ஃபைல்ஸ் ரெண்டையுமே ஒர்க் பண்ணும். இன்கேஸ் ரீடிங் ஆர் தட் இஸ் நம்ம வந்து இன்புட்டை மட்டும் உள்ளே இது பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்குன்னே ஒன்று இருக்குது, ஐஎஃப் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐஎஃப் ஸ்ட்ரீம் கொடுத்தீங்கன்னா இன்புட்டை மட்டும் அது வந்து இது பண்ணும். இதுவே ஓஎஃப் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது, இது வந்து அவுட்புட்டை மட்டும் இது பண்ணும். ஸோ அப்போ இன்புட் அண்ட் அவுட்புட்டை இது பண்ணுறதுக்கு ஐஎஃப் ஸ்ட்ரீம் அண்ட் ஓஎஃப் ஸ்ட்ரீம் ரெண்டு இருக்குது. பட் நம்ம காமனாக எஃப் ஸ்ட்ரீம் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் போத் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ ரெண்டுமே சேர்த்து பண்ணக்கூடியது தான் வந்து நம்முடைய எஃப் ஸ்ட்ரீம் வந்து ஒர்க் ஆகும். அப்போ நார்மலாக எஃப் ஸ்ட்ரீம் பொறுத்தளவு இட் இஸ் எக்ஸ்பிளிசிட்லி டிசைன் டு ஹேண்டில் தி போத் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேங்களா? பட் ரீசன் பொறுத்தளவு என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரீம் ப்ரொவைட் தி அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷனுங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா இது அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் மாதிரி ஒர்க்காக என்ன ஆகுனா இட் இஸ் வெரி போர்ட்டபிள், இட் இஸ் வெரி ரீடபிள் அண்ட் ஆல்சோ ஈஸி டு மெயின்டைன். ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்ங்கிற கான்செப்டே கொண்டு வரோம். ஸோ வந்து ரீசன் வந்து ட்ரூ தான். அப்போ வந்து அசர்ஷன் தான் ஃபால்ஸாக இருக்கே தவிர ரீசன் வந்து ட்ரூவாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? So the F stream is a C++ class that support both input and output operation. So streams abstract the details of the handling and providing a unified interface for reading and writing data. So the reason directly explain why F stream work for both and reading and writing. So option வந்து D தான் வந்து இதா இருக்கு. And 8th one பாருங்க. So which of the following statement is true regarding the exception propagation? ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அர்த்தம். ஸோ எக்ஸப்ஷன் ப்ரொபகேஷனுங்கிறது லைக் எக்ஸப்ஷன் லைக் என்ன பண்ணுறது பாஸ் பண்ணுறது பாஸிங் அந்த மாதிரி ப்ரொபகேஷனுங்கிறது லைக் வைஸ் ஒரு எக்ஸப்ஷன் எப்படி பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் ஏபிசிடி நாளையுமே பாருங்கள். ஏ பாருங்கள், எக்ஸப்ஷன் கேன் ஒன்லி பி ஹேண்டில்டு இன் த ஃபங்க்ஷன் வேர் தே அக்கர். எக்ஸப்ஷன் கேன் ஒன்லி பி ஹேண்டில்டு இன் த ஃபங்க்ஷன் வேர் தே அக்கர். அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது.
uncaught exception, that is uncaught exception in a function propagate to the calling function. இது வந்து true statement. ஓகேவா, இதுதான் வந்து true statement. ஏன்னா uncaught exception ஃபுல்லாகவே என்னது ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு propagate ஆகும். ஸோ இது வந்து true. கேட்ச் பிளாக் cannot handle exception from nested function call. அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அதில் கேன் இருக்கணும், ஏன்னா பட் நமக்கு வந்து cannot அப்படின்னு இருக்கு, அது கேன் இருந்தால் தான் அது ட்ரூ. ஸோ ஒன்ஸ் an exception is thrown, the program execution continues from the throw statement. அப்படிலாம் கிடையாது, அது இதாச்சுன்னா அதில் என்ன இருக்கோ அது டிஸ்பிளே ஆகிட்டு உங்களுக்கு அடுத்து வந்து நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் ரிமைனிங் என்ன கோடிங் இருக்கோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேருந்து த்ரோன் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா கிடையாது. ஸோ இதுவுமே வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ இருக்கிறதுல எது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் பி, uncaught exceptions in a function propagate to the calling function. ஸோ அப்போ நார்மலாக வந்து எக்ஸப்ஷன் ப்ரொபகேஷன் பொறுத்தளவு நம்ம எப்பப்பெல்லாம் எக்ஸப்ஷனை வந்து த்ரோ பண்ணுறோமோ ஃபங்க்ஷன் மூலமாக அண்ட் இட் நாட் காட் மீன்ஸ் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி பாஸ் டு தி காலிங் ஃபங்க்ஷன். நம்ம வந்து அந்த எக்ஸப்ஷன் நம்ம வந்து காட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அன்காட் எக்ஸப்ஷன் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து காலிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொபகேட் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து கான்செப்ட்டு. இதை நம்ம ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸப்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதுக்கு மேட்சான ஒரு லைக் நம்ம வந்து எக்ஸப்ஷனில் வந்து அந்த ட்ரை கேட்ச் எழுதும் போதே அந்தந்த எக்ஸப்ஷனுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், எல்லா எக்ஸப்ஷனும் கேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை கேட்ச் பிளாக் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வராது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம டேரெக்டாகவே நீங்கள் என்ன செய்யலாம், மெயின் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி எரர்ஸ் வர்ற மாதிரி தான் நம்ம வந்து டெர்மினேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இது வந்து நம்ம அந்த பர்டிகுலர் எக்ஸப்ஷன் நம்ம வந்து டெர்மினேட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம எதுவுமே கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அன்காட் எக்ஸப்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக காலிங் ஃபங்க்ஷன் வந்து உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ள ப்ரொபகேட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இஃப் ஏ ஃபங்க்ஷன் த்ரோஸ் an exception that is not caught locally, so the exception propagate up the call stack to the caller until it is handled. நம்மளா வந்து ஹேண்டில் பண்ணால் அது ஒர்க் ஆகும். ஈவன் தோ நம்ம எக்ஸப்ஷன் நம்ம ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், ஃபங்க்ஷன் காலில் வந்து ப்ரொபகேட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இஃப் நோ ஃபங்க்ஷன் it catches it, the program terminate. This feature it allows the centralized error handling in the multi-file or some of the layered programs. So for example void f of, so வந்து உள்ள throw something error and void g of f of g into main. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை f of g கொடுக்குறோம், தென் அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த g of ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பிளாக்ல g ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே எஃப் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே த்ரோ சம்திங் எரர் வந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் இது உங்களுக்கு என்ன ப்ரொபோகேட் பண்ணுது அப்படின்னா டு தி மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் கால் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ டேரெக்டாக உங்களுக்கு என்ன வரும், காலிங் ஃபங்க்ஷன் வந்து உள்ளாயிட்டு நமக்கு இங்கே வந்து கேட்ச் ஆகிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, 9th ஒன் பாருங்கள். ஸோ வாட் வில் பி தி அவுட்புட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த OF ஸ்ட்ரீம்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் அவுட்புட், IF ஸ்ட்ரீம்னா இட் இஸ் ஸோ இன்புட் வந்து உள்ள இது பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ OF ஸ்ட்ரீம் பொறுத்தளவு எஃப் அவுட்புட் ஆஃப் டேட்டா டாட் டிஎக்ஸ்டி. அப்போ உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா டேட்டா டாட் டிஎக்ஸ்ங்கிற ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிட்டு அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப் அவுட்புட் வந்து பண்ணுறோம் C++ ஃபைல் ஹேண்ட்லிங். அப்போ உங்களுக்கு என்னவா இருக்குன்னா C++ ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும், டேட்டா டாட் டிஎக்ஸ்டிங்கிற இதில் வந்துட்டு உங்களுக்கு C++ ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து உள்ள டிஸ்பிளே ஆகும். இப்போ அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன சொல்ல ஒன்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு IF ஸ்ட்ரீம் வந்து உள்ளே கொடுக்குறோம், ஸ்ட்ரிங் வந்து டெக்ஸ்ட்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப்இன் கொடுக்குறோம். அப்போ எஃப்இன் கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கேரக்டர் பை கேரக்டராக உங்களுக்கு வந்து ரீட் பண்ணும், ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டராக ரீட் பண்ணும் அன்டில் ஒயிட் ஸ்பேஸ் வர்ற வரைக்கும். அப்போ இங்கே C++க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இதோட ஸ்டாப் ஆயிடும். அப்போ ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு என்னது இந்த C++ங்கிறது மட்டும்தான் இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கும். அதை தான் நம்ம உள்ள டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏ C++ மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா எஃப்இன் பொறுத்தளவு ரீடிங் த இன்புட் தான், பட் கேரக்டர் பை கேரக்டராக ரீட் பண்ணும் அன்டில் த ஒயிட் ஸ்பேஸ் இஸ் அரைவ்டு. எப்போ வந்து ஒரு ஸ்பேஸ் வருதோ அதோட ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா, yes, option வந்து C++ தான். So this program demonstrate the file input output in C++, the OF stream f output of data.txt ங்கிறது it create and opens a file named data.txt.
ஸோ FOut பொறுத்தளவு C++ ஃபைல் ஹேண்ட்லிங் இட் ரைட்ஸ் தி ஸ்ட்ரிங் டு தி ஃபைல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைலை வந்து ஒன்ஸ் அகேன் ரீட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி எஃப்இன் வச்சு நம்ம ரீட் பண்ணுறோம். அப்போ எஃப்இன் வச்சு நம்ம ரீட் பண்ணுறப்ப அது என்ன செய்யும், ஒன் வேர்டு அட் எ டைம். அப்போ கேரக்டர் பை கேரக்டராக வந்து ரீட் ஆகும் until it stops at white space. ஏதாவது ஸ்பேஸ் வந்து அதோட ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? அப்போ நமக்கு C++ ஃபைல் ஹேண்ட்லிங்கில் C++க்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகிட்டு உங்களுக்கு C++ மட்டும் ஆன்சராக கிடைக்குது. இதுவே நீங்கள் என்டையர் ஃபைலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, என்டையர் லைனுமே வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா we have to use the get line method. ஓகேங்களா? ஜஸ்ட் எஃப்இன் கொடுத்தீங்கன்னா அது கேரக்டர் பை கேரக்டர் தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா we have to use get line. இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், அந்த C++ ஃபைல் ஹேண்ட்லிங்கிற என்டையர் அவுட்புட்டே ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ விச் C++ ஃபியூச்சர் இட் அலோஸ் எ சிங்கிள் ஃபங்க்ஷன் நேம் டு ஆப்ரேட் ஆன் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ நம்ம வந்து உள்ள சிங்கிள் ஃபங்க்ஷன் நேம் அந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்ததுனால இட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் தான். ஏன்னா விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம அதை வந்து நம்ம உள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா கொடுத்து நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து சிங்கிள் ஃபங்க்ஷன் நேம் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸுங்கிறது லைக் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது இட்ஸ் எ மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வித் தி சேம் நேம். ஸோ மல்டிபிள் ஃபங்க்ஷன் நிறைய உள்ளே கொடுத்துட்றோம், ஒரே மாதிரி ஃபங்க்ஷன். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரே நேம் தான். ஓகேவா? பட் இது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா நம்ம உள்ளே வச்சிருக்கிற ஆர்கியூமெண்ட்னால உள்ள டிஃபர் ஆகுது. அப்போ இந்த இடத்துல மூணுமே ஃபங்க்ஷன் தான், ஒரே ஃபங்க்ஷன் நேம் தான் கொடுத்துருக்கோம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே வச்சிருக்கிற டிஃப்ரெண்ட் பெராமீட்டரை வச்சு நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம். அப்போ இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பொறுத்தளவே நம்ம நார்மலாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து உள்ளே கொடுக்கும்போது என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் இதே நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நார்மலாக விர்ச்சுவல் ஃபங்க்ஷனை பொறுத்தளவு நம்ம நார்மலாக பேஸ் கிளாஸில் நம்ம என்ன விஷயங்களை வச்சுருக்கோமோ அது உங்களுக்கு என்னவாகும், ஓவர் ரைட் இன் டு தி டெரிவேட்டிவ் கிளாஸ். இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம உள்ளே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனை பொறுத்தளவு தட் இஸ் நாட் எ மெம்பர் ஃபங்க்ஷன். ஆனால் விர்ச்சுவல் ஃபங்க்ஷனுங்கிறது இட் இஸ் எ மெம்பர் ஃபங்க்ஷன். அதே இது ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனை பொறுத்தளவு இட் இஸ் நாட் எ மெம்பர் ஃபங்க்ஷன். ஆனால் அது உள்ளே எதுக்காக ஒர்க் ஆகுது அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏதாவது நீங்கள் அந்த ப்ரொடெக்டடு அது மாதிரி ப்ரைவேட்டு மெம்பர் நம்ம எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனை கொண்டு வர்றோம். டெஸ்ட்ரக்டார் பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக கன்ஸ்ட்ரக்டாருக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து எப்போ டெஸ்ட்ராய் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்ரக்டாரில் உள்ள ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு நம்ம எல்லாம் ஃப்ரீயாக எல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணுறது தான் டெஸ்ட்ரக்டாரை ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் தான் ஆன்சர். ஸோ த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இன் C++ it allows the multiple functions to share the same name but differ in the parameter types, number and order. So this enables the same logical operation to be performed on the different data types without writing the separate function name for each type. For example, so இந்த மாதிரி இங்கே 2 ஆர்கியூமெண்ட் இருக்குது, இங்கே 2 ஆர்கியூமெண்ட் இருக்குது, பட் டேட்டா டைப்புங்கிறது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஓவர்லோடிங் இஸ் அ டிஸ்டிங்க் ஃப்ரம் தி விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் விச் ப்ரொவைட்ஸ் அ ரன் டைம் பாலிமார்பிசம் அண்ட் லேட் பைண்டிங் அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்தளவு அந்த ப்ரைவேட்டு ப்ரொடெக்டட் டேட்டா மெம்பரை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணுறோம். டெஸ்ட்ரக்டார்ங்கிறது தனி கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்டு என்னென்ன கான்செப்டை நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டரை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஃபைல் வந்து பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் வந்து பார்த்துட்டு இருந்தோம், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? அது மாதிரி ரன் டைம் பாலிமார்பிசம், ஸோ அது வந்து பார்த்துட்டு இருந்தோம், ரன் டைம் பாலிமார்பிசம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதிலே கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்தளவு அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பைண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ஸோ வந்து இது போக இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது, பட் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். ஸோ C++ பொறுத்தளவு இதெல்லாம் வந்து திரும்ப அடிக்கடி கொஷின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸு. ஸோ நம்ம அதை தான் வந்து இப்போ கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் நீங்கள் என்னது டீட்டெயிலாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும் அப்படின்னா நம்முடைய க்ரௌன் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு இன்னும் நிறையா டெஸ்ட்டு கிளாஸஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.